நான் பர்சனலா சொல்லணும்னா எனக்கு இந்த டெசர்ட் சுத்தமா பிடிக்கலங்க. ஒரே புளிப்பு. நாக்குல நக்கி பார்த்தா ஒரே புளிப்பு. நல்ல வேளை நான் அதை பிதிக்கல. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சுவி கப்பல் சேனல். இன்னைக்கு என்னன்னா, இன்ஸ்டாகிராமை திறந்தாலே ஒரே பிஸ்கெட் ரீல்ஸ் தாங்க போயிட்டு இருந்தது. அதை பார்த்ததும் எனக்கும் கிரேவிங்ஸ் ஆயிடுச்சு. உடனே சரி ஆர்டர் போடலான்னு சொல்லிட்டு பார்த்தா சென்னையில் ஃபுல்லாக அவுட் ஆஃப் ஸ்டாக்குங்க. உடனே என் ஹஸ்பண்ட் கிட்ட கால் பண்ணி, எங்க நம்ம பையனுக்கு பிஸ்கெட் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க அப்படின்னு சொன்னதும் அவர் சரி நான் வரும்போது வாங்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டாருங்க. சொன்ன மாதிரியே வாங்கிட்டு வந்துட்டாருங்க. வாங்கிட்டு வந்தது மட்டும் இல்லாமல் அதை வச்சு ஒரு டெசர்ட் கூட பண்ணாருங்க. இந்த டெசர்ட் எப்படிங்க பண்ணீங்க நான் அவர்கிட்ட கேட்டேன். அவர் ப்ரிப்பரேஷனை எனக்கு சொன்னாரு. அதை நான் உங்களுக்கு ஷேர் பண்றேன். இந்த பிஸ்கெட் சீஸ் கேக் செய்யறதுக்கு ரெண்டு இன்கிரீடியன்ஸ் தாங்க தேவை. ஒன்னு யோகட், இன்னொன்னு பிஸ்கெட். ஃபர்ஸ்ட் யோகட்டை எடுத்துட்டு நல்லா பிளண்ட் பண்ணிட்டு ஒரு கிளாஸ் பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. அதுக்கு மேலே ஒரு 4-5 பிஸ்கெட்டை அடுக்கி வச்சுக்கோங்க. அது கூட ஒரு 2-3 பிஸ்கெட்டை எடுத்து நல்லா கிரைண்ட் பண்ணிவிட்டு அது மேலே தூவி விட்டுக்கோங்க. நீங்கள் ஸ்வீட்னஸ் நல்லா சாப்பிடுவீங்கன்னா அது மேலே எக்ஸ்ட்ரா ஹனி கூட ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க, பிஸ்கெட் சீஸ் கேக் ரெடி. அதை எடுத்துகிட்டு வந்து எங்ககிட்ட கொடுத்தாருங்க. என் பையன் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு, மம்மி எம்மியாக இருக்குது, நீங்களும் டேஸ்ட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு கொடுத்தான். சூப்பரா இருக்கா? நான் ஒரு ஸ்பூன் எடுத்து வாயில வச்சு பார்த்தேன். எனக்கு சுத்தமா பிடிக்கலங்க, ஒரே புளிப்பு. என்னோட பர்சனல் டிசிஷன் என்னன்னா, பிஸ்கெட்டை பிளைனாவே சாப்பிட்டா நல்லா இருக்கும்னு தோணுச்சுங்க. பட் என் பையன் ஆனால் நல்லா லைக் பண்ணி சாப்பிட்டாங்க. நீங்களும் இதை வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு டெசர்ட்டா சாப்பிட பிடிக்குதா இல்லை பிளைன் பிஸ்கெட்டா சாப்பிட பிடிக்குதா அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்ல சொல்லுங்க. இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்க்கு சுவி கப்பல் சேனலை லைக் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. Bye bye. Thank you.